வணக்கம். வெல்கம் டு பங்குச்சந்தை அனலிஸ்ட். இன்னைக்கு நம்ம கோல்டு பற்றி ஒரு அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். கோல்டு ப்ரைஸ் ஃபால் ஆகுமா, இல்லை அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் வந்து மறுபடியும் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது தான் டாபிக். கோல்டு வில் ஃபால் ஆர் கண்டினியூ டு செல். இந்த தீபாவளிக்கு கோல்டு ரேட் வந்து 12,860 கிராம். ஸோ இது யார் கோல்டு இந்த அளவுக்கு வாங்கிட்டே இருக்கிறாங்க, எப்படி டிமாண்ட் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பையர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிக் பையர்ஸ் யாருன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ். ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு அவங்க தான் வந்து பிக் பையர்ஸாக இருக்கிறாங்க. 2021 அக்ரீசிவாக வந்து பை பண்ணுறாங்க. இப்போ இந்தியன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நம்ம ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ். ஆர்பிஐ கோல்டு ரிசர்வ் சர்பாஸ் $100 பில்லியன். ஸோ ஆர்பிஐ கிட்ட இருக்கிற கோல்டு ஸ்டாக் கையிருப்பு அப்படிங்கிறது $100 பில்லியன் வந்து கிராஸ் ஆகிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஏன் இப்படி கோல்டை வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2025 ஆர்பிஐ கிட்ட இருந்த கையிருப்பு அதோடைய வேல்யூ $80 பில்லியன். இப்போ அக்டோபரில் நம்ம வந்து எண்ட் ஆகிறதுக்கு இன்னும் 10 days தான் இருக்குது. பட் $100 பில்லியன் வேல்யூ வந்துருச்சு கோல்டு அப்படின்னு அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் ஆர்பிஐ கிட்ட இருக்கிற ஸ்டாக் கோல்டு ஸ்டாக் வேல்யூ $100 பில்லியன் கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ டாப் 5 சென்ட்ரல் பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா, ரஷ்யா, டர்க்கி, போலந்து, அதுக்கப்புறம் தான் இந்தியா. இந்தியா ஃபர்ஸ்ட் கிடையாது. சைனா, ரஷ்யா, டர்க்கி, போலந்துக்கு அப்புறம் தான் இந்தியா வருது. ஓகே, என்ன ரீசனுக்காக கோல்டை வந்து கண்டினியூஸாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் என்ன சொல்கிறது, நம்ம இந்தியா அண்டு அதர் கண்ட்ரிஸோட ரிசர்வ் பேங்க்ஸ் ஏன் கண்டினியூஸாக வாங்குறாங்கன்னா, ஒரு ஃபியர்ஸ். ஸோ கோல்டை வந்து ஹெட்ஜிங் பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்க அகெயின்ஸ்ட் ஃபியர்ஸ். எந்த மாதிரி ஃபியர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, வார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வார். அது உக்ரைன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. உக்ரைன் 2021-22 பீரியடில் தான் அதுவும் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்கன் டெட் பேர்டன். ஸோ அமெரிக்காவுடைய கடன் பிரச்சனை வந்து ரொம்ப தலைவலியாக இருக்குது அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு. அதாவது ரொம்ப அதிகமாக கடன் இருக்குங்கிறாங்க. அது என்னங்கிறது டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ அமெரிக்கன் டெட் பேர்டனுக்குன்னே நம்ம ஒரு வீடியோ கண்டென்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு அதில் வந்து நியூஸ் இருக்குது, டேட்டாஸ் இருக்குது. அடுத்து டாலர் வேல்யூ டிக்ரீஸிங், அதுவும் சேம் அதே தான். ஃபோர்த் அப்படிங்கிற பார்த்தோம் ட்ரம்ப் டேரிஃப் வார். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ஒரு 6-7 மாதமாக ட்ரம்ப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் எல்லாரும். அவருடைய டேரிஃப் வார் தான் பெரிய இஷ்யூஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கிறது ஏஐ பபுள். ஏஐ பபுள் இருக்குமா, லைக் 2000 வந்து .com பபுள் வந்துச்சு. அந்த மாதிரி ஏஐ பபுள் டெக் ஃபீல்டில் வருமா அப்படிங்கிற அது ஒரு வியூ போயிட்டுருக்கு. ரீசன் என்னன்னா, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏஐயில் வந்து நடக்குது. ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், நாட் பில்லியன்ஸ், ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போகுது. ஸோ அந்தளவுக்கு அதுக்கு அதுலேருந்து ரிவார்டு வருமா, ரிட்டர்ன் வருமா, எப்போ வருங்கிற கேள்வியும் பில்லியன் டாலர் கொஸ்டின் கிடையாது, ட்ரில்லியன் டாலர் கொஸ்டின் வச்சிடலாம். ஸோ ட்ரில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இதில் எப்போ வந்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருங்கிறது யாருக்கும் தெரியாது. பட் ஃப்யூச்சர் வந்து ஏஐ, அது மட்டும்தான் தெரியும். ஸோ அதை ஒன்று பேஸாக வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியாக இருக்குங்கிறதும் இண்டஸ்ட்ரியில் ஒரே டாக். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, கோல்டை வந்து ஹெட்ஜிங் பர்பஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபியர்ஸ் எல்லாம் இருக்கிறனால ஒவ்வொரு ரிசர்வ் பேங்க்கும் கோல்டு கையிருப்பை வந்து அதிகப்படுத்திகிட்டே போகிறாங்க, தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் கோல்டு ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ கோல்டு ப்ரைஸ் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கன்சியூமர்ஸுக்கு காரணம் கிடையாது. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்ஸ் தான். குளோபலில் இருக்கிற ஆல்மோஸ்ட் கோல்டு அதிகமாக வாங்கி ரிசர்வ் பண்ணுற கவர்மெண்ட்ஸ் தான் இந்த டிமாண்டை க்ரியேட் பண்ணுறாங்க. ஈவன் ட்ரேடர்ஸோ இன்வெஸ்டர்ஸ் கூட செகண்டரி தான். சோல் ரீசன் கவர்மெண்ட்ஸ். ஸோ நம்ம ஊரில் ஆர்பிஐ இருக்குது. அப்போ நம்ம கவர்மெண்ட்ஸோடைய பாலிசினால தான் நம்மளுடைய கோல்டு ரேட்டு இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்குது. கன்சியூமர்ஸ்க்கு வாங்குறதுக்கு கஷ்டப்படுற அளவுக்கு வந்துருச்சு ப்ரைஸ். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். 2004, 2005, 2006, 2007, 2008 அந்த ஒரு 5 வருஷம் சென்ட்ரல் பேங்க்ஸ் என்ன பண்ணியிருந்துருக்காங்கன்னா, நெட் செல்லர்ஸாக இருந்துக்கிறாங்க. அதாவது கோல்டு ரிசர்வை வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அப்புறம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்தியாக்கிட்ட இப்போ ஒரு 900 டன் அந்த ரேஞ்சில் கோல்டு ரிசர்வ்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு 100 டன்னை விற்கிறது, இல்லை ஒரு 200 டன்னு விற்கிறது. 100 டன்னை விற்கிறது, 200 டன்னை விற்கிறது. அந்த மாதிரி
சேல் பண்ணுறது தான் நெட் செல்லர்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். அந்த ஒரு பர்டிகுலர் இயரில் வாங்குறதுக்கு பதிலாக விற்பனை அதிகமாக இருக்குது. பட் 2009க்கு அப்புறம் 2024 ஈவன் 2025லேயும் என்னென்னா வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சென்ட்ரல் பேங்க்ஸ் அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க கோல்டை. ஒரு வருஷம் கூட கோல்டு அவங்க சேல் பண்ணல. அதனால தான் கோல்டு ப்ரைஸ் டவுனே ஆகலை. 2008க்கு அப்புறம் கோல்டு ப்ரைஸ் வந்து ஏறினது ரிவர்ஸ் ஆகவே இல்லை. ஒரு ஸ்டாக்னன்ட் வேணால் வந்திருக்குது. ஒரு பர்டிகுலர் ஒரு 3 months 6 months ஒரே ப்ரைஸில் வேணால் ஒரு ப்ரைஸ் ஜோனுக்குள்ளே வேணால் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்குமே தவிர்த்து இறங்குனது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகுது. ரீசன் சென்ட்ரல் பேங்க்ஸ் இயர் ஆன் இயர் பர்ச்சேஸ் பண்ணி டிமாண்டை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க மார்க்கெட்டில். ஸோ ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரீசெண்டாக அதிகமாக அக்யூமுலேட் பண்ணுற ரீசன் இந்த 4-5 காரணங்கள் தான். வார் பிரச்சனை, அமெரிக்காவுடைய டெட் பர்டன், இதெல்லாம் சேர்ந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து தான் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ ஏஐ பபுள் இப்போ ஆட் ஆகிருக்கு. ஸோ இது அடுத்த கேள்வி, நம்ம ஃபஸ்ட்டு கேள்வி இங்கே தான் வச்சுருந்தோம். கோல்டு வில் ஃபால் ஆர் கண்டினியூ சைன். அதுக்கு ஆன்சர் வந்து இங்கே கிடைக்குதான்னு பார்க்கலாம். வில் கோல்டு ஃபால் ஆர் நாட் அப்படிங்கிறது என்னென்னா தெளிவாக இல்லை. அதுதான் உண்மை. ஆன்சர் இஸ் நாட் விசிபிள் இன் நியர் டேர்ம். ஸோ இப்போ நியர் டேர்மில் கோல்டு ஃபால் ஆகும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறதுக்கு ஆன்சரே கிடையாது. ரீசன்னா நியர் டேர்ம்லேயே இந்த சொல்யூஷன்ஸ் இதுக்கெல்லாம் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்யூஷன்ஸ் கிடைச்சா மட்டும்தான் செட்டில் டவுன் ஆகும். குளோபல் எக்கானமிஸ் எல்லாமே ஓரளவுக்கு ப்ரீத்திங் கொடுக்க முடியும். ஐ மீன் அப்பாடி ஓகே இனி பிரச்சனை இல்லை, எந்த இஷ்யூஸ் கிடையாது, கொஞ்சம் நல்லா வந்து பிஸ்னஸ் ஃப்ளோ இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் கோல்டு ஹெட்ஜிங்லேருந்து வெளியே வரும். ஸோ கோல்டில் ப்ராஃபிட் புக்கிங்கும் இல்லை, ஓகே இனி ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம கோல்டு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி அதிகமாக ஆட் பண்ணிட்டோன்னு சொல்லி சென்ட்ரல் பேங்க்ஸு பிளான் பண்ணலாம், திங்க் பண்ணலாம். ஸோ இந்த ஃபியர்ஸ் எல்லாமே வந்து இருக்கிற வரைக்கும் கோல்டு சென்ட்ரல் பேங்க்கால் வாங்கப்படும். அதுதான் உண்மை. ஸோ அப்படிங்கிறப்போ கோல்டு ப்ரைஸ் இறங்குமா அப்படின்னு கேட்டால் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேணால் ஃப்ளக்சுவேட் ஆகலாம். ஒரு 500,000 கிராமுக்கு வந்து ஃப்ளக்சுவேட் ஆகலாம். உதாரணத்துக்கு நேற்றுக்கு தீபாவளி ப்ரைஸ் 12,860. ஒரு 500-1000 கீழே வரலாம், திரும்ப மறுபடியும் 13,000 வரலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷனாக இருக்குமே தவிர்த்து 12,868லேருந்து சடனாக ஒரு 8,000 கிராம் வந்துடுமா, இல்லை 7,000 வந்துடுமா அப்படிங்கிறத கேட்டால் வாய்ப்பே இல்லை. இது வாய்ப்பு இல்லை. இந்த அளவுக்கு கோல்டு வந்து ஃபால் ஆகாது. ஈவன் 10,000 ருபீஸ் கீழே வருமா இல்லை 10,000 வருமாங்கிறதே சொல்ல முடியாது. பிகாஸ் பிரச்சனைகள் எதுக்கும் இன்னும் தீர்வுகள் காணப்படவில்லை. பிரச்சனை நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் தான் ஆகுதே தவிர்த்து டிக்ரீஸ் ஆகலை. இப்போ ஏஐ பபுளும் இதில் நல்லா சேர்ந்துக்குச்சு அப்படின்னா உண்மையிலேயே டெக் இண்டஸ்ட்ரி அடி வாங்கிருச்சு. என்விடியா அண்ட் மைக்ரோசாஃப்ட், ஓப்பன் ஏஐ, கூகுள் இவங்களுடைய ஷேர்ஸ்லாம் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏஐ பபுள் இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் யூஎஸில் எஸ்பெஷலி யூஎஸில் மார்க்கெட் க்ராஷ் ஆக போகுது, இல்லை ஆகுது அப்படின்னாலே கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும், டிக்ரீஸ் ஆகாது. ஏன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் இன்னும் கோல்டை வாங்குறதான் பார்ப்பாங்க, ஸ்டாக் எடுக்கத்தான் பார்ப்பாங்க. ஸோ இதில் டாலர் பிரச்சனையும் இருக்குது. நிறைய கவர்மெண்ட்ஸ் இப்போ டாலருடைய ரிசர்வ்ஸை குறைக்கிறாங்க. ஈவன் ஆர்பிஐ கூட டாலருடைய ரிசர்வ்ஸை 20% ரெடியூஸ் பண்ணிட்டு ஒரு தகவல் இருக்குது. ஸோ டாலருடைய ரிசர்வ்ஸை குறைச்சி கோல்டு ரிசர்வ்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஈவன் டாலருக்கு அகேன்ஸ்டாக கோல்டை ஹெட்ஜிங் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அமெரிக்காவில் இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன ட்ரம்ப் பேசுகிறாரு, என்ன பண்ணுறான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அங்கே இருக்கிறவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம இங்கே உட்காந்துட்டு என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் என்ன, எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், டாலரையே அதிகமாக வச்சுட்டு இருக்கணும். ஸோ டாலருக்கு பதில் நம்ம கோல்டு ரிசர்வ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வியூ எல்லா கண்ட்ரிஸ்கிட்டையும் இருக்குது. ஸோ டாலருடைய ஹோல்டிங் கம்மியாகுது. டாலருடைய வேல்யூவும் யூஎஸில் பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. டாலர் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதோட இது டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, எக்கானமிக்கலும் பொலிட்டிக்கலும் அண்டு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெக் இண்டஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறதுனால, பிரச்சனையாக பார்க்கப்படுறதுனால சேஃப் அப்படிங்கிறது எல்லோ மெட்டல், அதாவது கோல்டு, அதில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, வாங்கி ரிசர்வ்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ எப்போ குறையும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கோல்டை வாங்குறத பிக் பையர்ஸ் யாருன்னா நம்ம சென்ட்ரல் பேங்க்ஸ் அவங்க வந்து
வாங்குறத முதல்ல ஸ்டாப் பண்ணணும். அப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். 2004 டு 2008 பீரியடில் சேல் பண்ண மாதிரி. ஸோ இங்கே பார்க்கலாம் 2004லேருந்து 2008 வரைக்கும் செல்லிங் பண்ணியிருக்கிறாங்க அதிகமாக சென்ட்ரல் பேங்க்ஸ். ஃபுல்லாக செல் பண்ண மாட்டாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற ஹோல்டிங்கில் சம் பர்சன்டேஜ் செல் பண்ணுவாங்க ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஸோ அதனால் ப்ராஃபிட் புக்கிங் நான் போட்டிருக்கேன். இது நடக்கணும். அப்புறம் இந்த ஃபியர்ஸ் எல்லாம் ரிடியூஸ் ஆகணும். இந்த எல்லா ஃபியர்ஸும் ரிடியூஸ் ஆகணும். ஸோ இது நடந்தால் கோல்டு ப்ரைஸ் ஃபால் ஆகும். ஸோ இது நடக்குமா அப்படிங்கிறது அதுவும் $1 trillion கொஸ்டின் தான் இருக்கும். மேபி கோல்டை பை பண்ணுற ஸ்டாப் பண்ணலாம், ப்ராஃபிட் புக்கிங் ஸ்லைட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இந்த ஃபியர்ஸ் தான் பெரிய தலைவலி. இதெல்லாம் வந்து ஓவர் நைட்டில் வந்து சரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இது எங்கே ராங்காக ஹேண்டில் பண்ணாலும் பெரிய இஷ்யூஸாக ஃபர்தராக இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர்த்து டிக்ரீஸ் ஆகாது. ஸோ கோல்டு ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் விசிபிலிட்டிஸ் கண்ணு கெட்டின தூரம் இல்லை. அதான் உண்மை. ஓகே, அப்போ கோல்டு ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது. இதில் டெக் இண்டஸ்ட்ரீஸும் அந்த பிரச்சனையை ஆட் பண்ணாங்கன்னா, அந்த பிரச்சனைக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆனாங்கன்னா கோல்டு ப்ரைஸ் மேலே தான் போகும். 15,000 20,000 கூட போகலாம். ஸோ இனி டெக் இண்டஸ்ட்ரீஸ் கையில் தான் இருக்குது. அடுத்த மூவ் வந்து எப்படி இருக்குங்கிறது, எஸ்பெஷலி ஏஐ. இந்த ஏஐ பேஸ்டில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போய் விழுகுது அமெரிக்காவில். இன்றைக்கி அமெரிக்கன் ஜிடிபி வந்து குரோ ஆகுறதே ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அதில் $1 trillion வந்து உள்ளே விழுகுது. ஸோ அதில் ஏதாவது கொலாப்ஸ் ஆச்சு, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரிட்டர்ன் வந்து கம்மியாக வர ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி மாட்டுச்சு. ஸோ அப்படி மாட்டும்போது அகைன் என்ன ஆகும், ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகும். கிராஷ் ஆகும்போது சேஃப் ஹெவன் கோல்டை நோக்கி எல்லோரும் ஓடுவாங்க. சென்ட்ரல் பேங்க்ஸ் நான் சொல்கிறது, நம்மளாம் எப்போ போல் சாதாரணமாக வாங்குற ஆளுங்க அப்பப்போ அரை பவுன் 1 பவுன் வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுக்குவோம். ஸோ இதான் கோல்டுடைய நிதர்சன உண்மை. அடுத்தது டெட் பேர்டுன்னு பற்றி பேசணும் அமெரிக்காவில். அது ஒரு சும்மா ஒரு கிளான்ஸ் மாதிரி டெட்லிஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அமெரிக்காஸ் $37.8 trillion நேஷ்னல் டெப்ட். கடன் பாருங்கள், $38 trillion. நம்ம இந்தியன் எக்கானமியோடைய 1 year ஜிடிபியே வந்து $4 trillion தான். $38 trillion வந்து கடன் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு $1.2 trillion பெர் ஆனம் அவங்களுக்கு வருது. ஸோ அவங்களுடைய ஃபெட் ரேட்டு கட்டு இன்க்ரீஸ் அந்த மாதிரி நியூஸில் வந்துச்சுன்னா அந்த டெட் மார்க்கெட்டை பயங்கரமாக சஃபர் பண்ணும். ஸோ இதெல்லாம் இருக்குது அவங்களுக்கு அந்த பிரச்சனை. அதே மாதிரி டாலர் பார்த்திங்கன்னா, டாலருடைய வேல்யூ வந்து 11%. டாலர் இண்டெக்ஸ் இந்த வருஷம் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அது அவங்களுக்கு ஒரு விஷயம்தான். ஸோ அமெரிக்காவில் டெட்டு பிரச்சனை இருக்குது, டாலர் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிற பிரச்சனை இருக்குது. ப்ளஸ் டேரிஃப் வாரை வந்து ட்ரம்ப் ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஏகபோகமாக நடத்திட்டு இருக்கிறாரு. இதோட ஏஐ பபுள் சேர்ந்துச்சுன்னா என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் கோல்டு வந்து மேலே போயிடும். ஓகே, இந்தியன் ஜிடிபி பக்கத்துலேயே நான் கீழே வச்சுருக்கிறேன், $4 trillion. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் மார்கன் ஸ்டேன்லி வந்து ஒரு டேட்டா வந்து கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் வீக். நான் அதை எடுத்து வச்சுருக்கிறேன். என்ன டேட்டானா, இந்தியர்கள் வந்து அவங்க வீட்டில் மறைச்சி வச்சுருக்கிற கோல்டோடைய ஒர்த்து வந்து $3.8 trillion அப்படின்னு சொல்கிறாங்க அதோட வேல்யூ. இது வந்து இந்தியன் ஜிடிபியோட 89% ஆஃப் இந்தியன் ஜிடிபி. 1 year ஜிடிபியில் 89% ஒர்த்து நம்மக்கிட்ட கோல்டாக இருக்காம வீட்டில். சரி, சந்தோஷம். இந்தளவுக்கு நம்ம வந்து கோல்டு வீட்டில் வச்சுருக்குறோம். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்குது. ஏவரேஜாக அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்கு வச்சுருப்பாங்க. ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் அந்தளவுக்கு ஒர்த்துக்கு இன்றைக்கி கோல்டு இருக்கும். பிகாஸ் கோல்டு வேல்யூ நல்ல ஜம்ப் ஆனதுனால. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் லிஸ்டட் கம்பெனிஸோடது வந்து ஒரு அரௌண்ட் $5 trillion. ஆனால் நம்ம இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு, அதாவது நம்ம இந்திய குடும்பங்கள், அவங்கக்கிட்ட கையிருப்பு, தங்கத்தின் கையிருப்பு வேல்யூ வந்து $3.8 trillion. ஷேர் மார்க்கெட்டோடைய வேல்யூ $5 trillion. இந்தியா வந்து இந்தியன்ஸுக்கு வந்து பெருசாக ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண தெரியல, லாஸ் பண்ணுற எல்லாமே நியூஸ் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஈக்குவல் ஒர்த்து நம்மக்கிட்ட கோல்டு இருக்குது இண்டிவிஜுவல்ஸ்கிட்ட. அப்படிங்கிறது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ
தங்கம் வந்து வீட்டுக்குள்ளே ஒளிருது, வெளியே யாருக்கு தெரியறதில்ல. அவ்வளோதான் அதுதான் இதுலேருந்து தெரிய வருது நமக்கு. ஸோ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் தங்கம் ஒளிர்கிறது. பங்குச்சந்தை வெளியே வந்து பயங்கரமாக வந்து நியூஸ் ஃப்ளோ டெய்லி வர்றதுனால இது இந்த ஷேர் அங்கே போச்சு, அந்த ஷேர் இங்கே போச்சு, இது இவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு தெரியறனால எல்லாத்துக்கும் பங்குச்சந்தை தான் பெருசாக தெரியுது. பட் உண்மை என்னென்னா, மக்கள் தங்கத்தில் நல்ல முதலீடு செய்து வைத்திருக்கார்கள். இது இன்னைக்கு நேத்திக்கு பண்ணல. நம்ம மக்கள் பரம்பரையாக தங்கத்தின் மீது இருக்கிற ஒரு ஈடுபாடு, காதல் அப்படின்னு சொல்லலாம். மோகம்ங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ண மாட்டேன். தங்கத்தின் மீது இருக்கிற ஒரு பிரியம், குறிப்பாக நம்மளுடைய பெண் மக்களுக்கு. ஸோ அதனால் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு ஈக்குவலாக நம்மக்கிட்ட ஒர்த்துக்கு கோல்டு கையில் இருக்குது, கையிருப்பு இருக்குது வீட்டுக்குள்ளே. நல்ல சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஸோ ஷேர் மார்க்கெட்டு தான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இதுன்னு கிடையாதுங்கிறது அழகாக தெரியுது. கோல்டும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுருக்குறாங்க நம்ம மக்கள். ஓகே, இப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் வச்சு இப்போ என்ன தான் சொல்கிறது, பை பண்ணுறதா இல்லை செல் பண்ணுறதா அப்படிங்கிறத கொஷின் மார்க்காக வச்சுருக்கிறேன். இதில் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது கன்ஃபியூஸ்டாக தான் தெரியும். ஸோ அதனால் நான் வந்து சிம்பிள் ஒரு என்ன ரிவ்யூ கொடுக்க போகிறேன். எப்படி வாங்கலான்னா, ஆர்பிஐ இண்டிகேட்டர்னு சொல்லி ஒன்று நானே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஆர்பிஐ எப்பெல்லாம் வாங்குதோ அப்போல்லாம் நம்ம வாங்கலாம். டிமாண்ட் இஸ் ஸ்டில் தேர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஆர்பிஐ வாங்குகிற ஸ்டாப் பண்ணிடுச்சுன்னா நம்ம வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆர்பிஐ விற்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வாங்குறத நிறுத்திடலாம். பிகாஸ் நம்ம என்றைக்கு கோல்டில் விற்க மாட்டோம். அதனால் நான் விற்கிறத பற்றி பேசவே இல்லை, வாங்குறத மட்டும்தான் யோசிக்கிறேன். ஸோ நமக்கு இவ்வளோ குளோபல் இஷ்யூஸ் இருக்குது. கோல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லோ மெட்டல். ஆனால் அது சுற்றி இருக்கிற எக்கானமி, பொலிட்டிக்கல் இது, பிஸ்னஸ் இது அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகத்தோட பிணைந்த ஒரு விஷயம். ஸோ அதை அனலைஸ் பண்ணி இன்றைக்கி கோல்டு நாளைக்கு இங்கே போயிடும் அங்கே போயிடுன்னு சொல்லி சொல்கிறதுலாம் வந்து ஓகே, அது ஒரு அசம்ப்ஷன் பேஸ் தான். அது நடக்கும் இல்லை நடக்காமல் போகுதுங்கிறதையும் சொல்ல முடியாது. 50-50 தான். கோல்டு நீ இந்த இயர் 15,000 போடணும் போகலாம், இல்லை இந்த இயருக்குள்ளே வந்து ஒரு 2,000-3,000 கம்மி எடுங்க, 10,000க்கு வரலாம். ஆனால் எப்போ போகும் எப்போ வருங்கிறதுக்கு ஃபேக்டர்ஸ்னு ஒன்று இருக்குது, ரீசன்ஸ்னு ஒன்று இருக்குது. அது நடந்தால் கோல்டு ப்ரைஸ் கம்மியாகலாம், அது நடக்கலைன்னா கோல்டு ப்ரைஸ் அதிகமாகும். அதுக்கு தான் நம்ம சிம்பிளாக இந்த ஒரு 4-5 ரீசன்ஸ் நம்ம வந்து வச்சுருக்குறோம். இது மெயின் ரீசன்ஸாக எடுத்து வந்து நான் பண்ண அனாலிசிஸில் எனக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸ் இது. ஸோ இதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இதிலேருந்து வந்துச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து கூல் டவுன் ஆகலாம், இல்லை ஃபர்தர் இன்க்ரீஸ் ஆகாமல் ஸ்டாப் ஆகலாம். இந்த ஆல்ரெடி இதெல்லாம் நெகட்டிவ் வைப்ஸில் இருக்குது. இந்த நியூஸஸில் இன்னும் நெகட்டிவாக ஏதாவது ஆட் ஆச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் அடுத்த ஸ்டாப் நோக்கி ஓடும், 15,000 கிராமுக்கு ஓடும். அங்கேயும் போய் நெகட்டிவ் நியூஸ் குளோபலில் நடக்குது அப்படின்னா 20,000 நோக்கி போயிடும். ஸோ கோல்டு ஏறு இறங்குங்கிறத சொல்ல முடியாது. பட் குளோபலில் என்ன நடக்குது, உலக அளவில் பொருளாதாரத்தில் எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பிரச்சனை எப்படி வச்சுருக்கிறாங்க, இதெல்லாம் பொறுத்து தான் கோல்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, அதோடைய ப்ரைஸ். ஸோ இது வந்து ஒரு ஈஸியாக யாராலையும் கணிக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மக்கிட்ட இன்னொரு இண்டிகேட்டர் இருக்குது. அது என்னென்னா ட்ரெடிஷ்னல் இண்டிகேட்டர். எஸ், லவ் ஃபார் கோல்டு. என்ன ப்ரைஸ் இருந்தாலும் சரிங்க, வருஷத்துக்கு ஒரு பவுனாக எடுத்துடணும், 2 பவுனாக எடுத்துடணுங்கிற ஒரு 1 கிராம் தங்கமாக எடுக்கணும் என் வீட்டுக்கு, அதான் வந்து மகாலட்சுமி வரும் அப்படிங்கிற ஒரு பாலிசி ஃபிலாசபி இருக்கிற மக்கள் நம்மளாம். ஸோ கோல்டு என்னமோ போட்டு அது எங்கேயோ போட்டு நமக்கு தேவைன்னா நம்ம வாங்க போகிறோம், இல்லைன்னா வாங்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது நம்ம அப்படியே யூஸ் பண்ணிட்டுருக்கலாம், தப்பு கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்போ வாங்கலாம், டைமிங் கரெக்டாக நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆர்பிஐ என்ன பண்ணுன்னு கொஞ்சம் அந்த டீட்டெயில்ஸ் வந்து படித்து பார்க்கலாம். ஆர்பிஐ வந்து கோல்டு ரிசர்வ்ஸை என்ன பண்ணிட்டுருக்காங்க, இந்த மந்த் இன்க்ரீஸ் பண்ணாங்களா டிக்ரீஸ் பண்ணாங்களான்னு பேஸை வச்சுட்டு வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு ஓகே. மற்றபடி தேவைக்கு ஏற்றாப்பில் வாங்குறவங்க வாங்கிட்டே இருக்க வேண்டியதான், தப்பு இல்லை. அது இன்னும் ஏறத்தான் போகுது. கோல்டு வந்து 13,000 சடனாக க்ராஷ் ஆகி 5,000க்கு வந்துடும், 3,000க்கு வந்துடும் சொல்லவே முடியாது. அது பாசிபிளே கிடையாது. பாசிபிள் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறது வேஸ்ட்டு.
வேணா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் 1000 வந்து டப்புன்னு 200 வருமானு கேட்டால் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக வருங்க. அது வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அப்படின்னு நான் ஈஸியாக சொல்லிடுவேன். பட் கோல்டு வந்து இந்த மாதிரி 80% கிராஷ் ஆகிடும், 75% கிராஷ் ஆகிடும்னு கேட்டால் ஆகாது. ஒரு 25% வந்து கிராஷ் ஆகலாம் கோல்டு ப்ரைஸில். பட் அதுவே ரொம்ப ரேரு. ஸ்டாக்னன்ட் ஆகும். ஏறினது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். ஒரு ஃபியூ மந்த்ஸ் ரெஸ்ட் எடுக்கலாம். ஈவன் சம்டைம்ஸ் ஃபியூ இயர்ஸ் கூட ரெஸ்ட் எடுக்கும். மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ தங்கம் வீணாகாது. தங்கத்தில் போட்ட பணம் நமக்கு என்றைக்கு வீணாகாது. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க அது இந்த ப்ரைஸ் இருக்குது அந்த ப்ரைஸ் இல்லாமல் ஒரு எஸ்ஐபி, ஆக்சுவலாக நம்மளாம் எஸ்ஐபி கோல்டில் வந்து ரொம்ப வருஷம் ஃபாலோ பண்ணுறோம். ஆமாம், எஸ்ஐபி இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம மக்கள் தான். ஏன்னா நம்ம வருஷமான கொஞ்சம் வாங்கணுங்கிறது தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது கோல்டில் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணுறோம். அது நம்மளுடைய லைஃப் லாங் நம்ம வந்து பண்ணலாம், தப்பு கிடையாது. 1,00,000 ரூபாய்க்கு பெர் கிராம் கோல்டு போனாலும் நம்மளாம் வயசாகி தாத்தாவான காலத்தில் 1,00,000 ரூபாய்க்கு இருந்தாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா கோல்டு மேலே தான் வரும், கீழே வராது. ஸோ ஓகே, அடுத்தது டாப் 5-10 கண்ட்ரிஸ் ரிசர்வ் வச்சுருக்கிறவங்க இந்த உலகத்தில் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா 8000 டன் வச்சுருக்கிறாங்க. நம்ம இந்தியா பாருங்க 876 டன் வச்சுருக்கிறோம். எங்கேயும் அவங்க 10 டைம்ஸ் நம்மளோட அதிகமாக வச்சுக்கிறாங்க. அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னும் வந்து வாங்கிக்கிட்டே இருக்கணும் போல். ஜெர்மன் 3350 டன் வச்சுருக்கிறாங்க. இட்டலி 2400 டன் வச்சுருக்கிறாங்க. ஃப்ரான்ஸ் 2400 டன் வச்சுருக்கிறாங்க. சின்ன நாடுகள் இட்டலி, ஃப்ரான்ஸு. பட் அவங்ககிட்ட கோல்டு ரிசோர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது கம்பேரிங் டு இந்தியா அண்ட் சைனா. ஈவன் சைனா ரஷ்யாவோட அதிகமாக இட்டலி, ஃப்ரான்ஸு ரிசோர்ஸ் வச்சுருக்காங்க. பெரிய விஷயந்தான். அடுத்து ரஷ்யா 2000 டன் வச்சுருக்கு, 2300. சைனாவும் 2300 கிட்டத்தட்ட. சுவிட்சர்லாந்து 1000 டன் வச்சுருக்காங்க. இந்தியா 870. கிட்டத்தட்ட இந்தியாவும் 900 மேலே வந்துருச்சு லேட்டஸ்ட் டேட்டா. ஜப்பான் 850, டர்க்கி 600 டன். ஸோ கோல்டு வந்து கவர்மெண்ட்ஸே விரும்பி வாங்குறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம எப்பயும் வாங்கிட்டே இருக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, ஃபைனலாக கோல்டு ப்ரைஸ் டவுன் ஆகுமா ஆகாதாங்கிற கேள்விக்கு டவுன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. அதேமாதிரி 13,000 பெர் கிராம் பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து 10,000 8,000 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டிஸும் ரொம்ப கம்மி. பட் கோல்டு ப்ரைஸ் இன்னும் ஏறுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. பர்டிகுலராக ஏஐ பபிள் உண்மையாச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் ராக்கெட்டில் ஏறிடும். டெக் ஸ்டாக்ஸ் இன் யூஎஸில் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த எல்லாம் இன்வெஸ்டர்லாம் பதறி அடிச்சுட்டு கோல்டுக்கிட்ட ஓடிடுவாங்க. அப்போ கோல்டு வந்து இன்னும் நிறைய டிமாண்ட் க்ரியேட் ஆகும், ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கோல்டு சப்ளை லிமிட்டெடு தான். ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் எங்கே போகுனே சொல்ல முடியாது. ஸோ இனி அடுத்த கோல்டு மூமெண்ட், ப்ரைஸ் மூமெண்ட், கோல்டு ப்ரைஸுடைய மூமெண்ட்டு ஏஐ பபிள் அது கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய வியூ. ஏஐ பபிள் இல்லை, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டட் இல்லைனாலும் டீசன்ட் ரிட்டர்ன் வருது. யாருக்கு? என்விடியாவுக்கு, ஓப்பன் ஏஐ, ஆல்ஃபாபெட், அப்புறம் மைக்ரோசாஃப்ட், ஆரக்கிள், இவங்கெல்லாம் வந்து ஈவன் மெட்டாவும் போடுறாங்க, ஏஐயில் மணி போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஈவன் அமேசானும் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க படத்தை. ஸோ இந்த கம்பெனிஸோடைய ஷேர் ப்ரைஸ் கிராஷ் ஆச்சுன்னா கோல்டுக்கு அடுத்த மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா மற்ற பிரச்சனை எல்லாமே ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகள், தெரிஞ்சு வெளியுலகத்துக்கு ஓப்பனாக தெரிகிற பிரச்சனைகள். ஸோ அந்த பிரச்சனைக்கு ஆப்செட் பண்ணுறதுக்கு, ஹெட்ஜ் பண்ணுறத ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே பிளான் பண்ணி கோல்டு நிறைய ஸ்டாக் எடுத்து வச்சிட்டாங்க, ரிசர்வ்ஸ் எடுத்து வச்சிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு தெரியாத ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா ஏஐ பபிள். ஸோ ஏஐ பபிள் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது தான் அடுத்த டாக் நம்ம ஷிஃப்ட் ஆகணும், கண்டினியூ பண்ணும். இதுதான் கோல்டுடைய இன்றைய நிலவரம். ஓகே, தேங்க்யூ.